எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் எப்படி இருக்கு, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, கொடுக்குற காசுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்பவும் சொல்றது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லால் சலாம் ஐஸ்வர்யா தனுஷ் சாரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சரி ஐஸ்வர்யா ரஜினியோட பொண்ணு. இவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த கதையும் இவங்களும் விஷ்ணு ரங்கசாமி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தை மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான். அப்போ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த், கேஎஸ் ரவிக்குமார், நிரோஷா, விவேக் பிரசன்னா, செந்தில், அவந்திகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. தேவையில்லாத ரோல்லாம் அந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற தேவையும் கிடையாது. இந்த படத்தோட என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து 1993 நடக்கிற மாதிரி காட்டிருக்கு. அதாவது மூரார்பாத் அப்படிங்கிற ஏரியா. இந்த ஏரியா கேட்டீங்கன்னா முஸ்லீமு, இந்துக்கள் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா வாழ்ற ஒரு ஊர். இங்கிருந்து போனவர் தான் நம்ம ரஜினி, அதாவது மொய்தீன் பாய் கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட பையன் தான் விக்ரம். இவங்க வந்து பாம்பேல போய் ஃப்ரெண்டு லிவிங்ஸ்டன் கொடுத்த காசுல பாம்பேல போய் தொழில் செஞ்சு ஒரு பெரிய பொசிஷனுக்கு, அதாவது டெக்ஸ்டைல் அந்த சர்க்கிள்ல பெரிய ஒரு சிண்டிகேட் லெவலுக்கு வளர்ந்துருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் போட்டியில பெரிய ஒன்று சண்டை ஒன்று நடக்குது. அந்த சண்டையில விக்ரந்தோட கையை வந்து விஷ்ணு விஷால் வந்து வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. வெட்டிட்டாரு, பெரிய கேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் லைட்டாக பையனுக்கு மண்டையில லைட்டாக அடிபட்டதுக்கே வந்து அடிச்சவன் கையை வெட்டின ரஜினிகாந்த் இப்போ வந்து பையனுக்கு கையே போயிடுச்சு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ண போறாரு, விஷ்ணு விஷால் என்ன செய்ய போறாரு, விஷ்ணு விஷால் கிரிக்கெட் மூலியமா நடந்த அந்த பிரச்சனையை எப்படி வந்து சந்திக்கிறாரு, ஃபேஸ் பண்றாரு. விக்ரந்த் வந்து ஒரு ரஞ்சி கோப்பை அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்து அவர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு. அந்த எய்மில் தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து எப்படி வந்து இங்கே வந்து கையை வெட்டினாங்க, இதெல்லாம் வந்து ஒரு கலவையாக போட்டு நம்மளுக்கு வந்து அங்கங்கே கரெக்டான சீனை, ஃப்ளாட் சீனை வைக்காம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இடையில சொல்லி விடுவாங்க. கேட்டால் இது பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு ட்விஸ்ட் அப்படின்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. திருப்பு முனையும் அப்படி எதுவும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த படத்துக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாம் அந்த படத்தோட கதையை. எதுக்கு சுற்றி 2.5 மணி நேரம் சொன்னாங்கன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. மற்றபடி இந்த படத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கேரக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த விதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரஜினி சார் அவரோட ஜெயிலர் படத்தை காட்டிலும் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஸ்லோ மோஷன் நடந்த ஒரு சீன்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு மனசில் ஒட்டவும் கிடையாது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். ஏஆர் ரஹ்மான் என்னாச்சுன்னு தெரியல. மற்றபடி பாட்டு வந்து ஒரு டைம் கேட்குற மாதிரி இருக்குது, மறுபடியும் அந்த பாட்டெலாம் கேட்க முடியாது. அந்த தேர் திருவிழா ஒரு பாட்டு மட்டும் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த மியூசிக் ஸ்கோரும் ஓகே அப்படிங்கிற ரகம் தான் அது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட சில ஃபன் மூமெண்ட்லாம் அந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து பால் போடுற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் பேசுகிற டைலாக், இந்து முஸ்லீம் அவங்க வந்து சண்டை போடக்கூடாது, எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் வந்து டைலாக்லாம் வசனங்கள்லாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரந்த், விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த கேரக்டருக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெஷலி விக்ரந்தோட அந்த டென்ஷன் ஆகிட்டு அந்த அப்பாவை பற்றி அம்மா கிட்ட வந்து நீரோஷா கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி பேசுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தாக தான் எடுத்திருப்பாங்க. அந்த சீன்லாம் அருமையாக பண்ணியிருந்தார் விக்ரந்த். அதுக்கப்புறம் அவரோட எமோஷனல் சீன் இதில் இருக்குது. அதுலேயும் வந்து அவர் நிறைய ஸ்கோர் பண்ணார். அப்புறம் அதே மாதிரி தான் விஷ்ணு விஷாலும் எமோஷனல் சீன் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி பேஸ் பண்ண போறாரு, அவரோட வர பிரச்சனை எப்படி பேஸ் பண்றாருங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அவர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் செந்தில் சார், செந்திலோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி, கோயில் பூசாரி தான் அவரு சில விஷயங்கள்லாம் சொல்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருவிழா ஏன் கொண்டாடுறாங்கன்னு விஷ்ணு விஷால் கேட்கும்போது அவர் சொல்ற அந்த டைலாக்லாம் ரொம்ப நம்ம எமோஷன்லாம் வந்து ரொம்ப டச் பண்ணிட்டாரு செந்தில். அவர் இடையில இறந்துருவாரு, அது வேற விஷயம். பட் செந்திலுக்கு நல்ல ஒரு ஸ்கோப்பு. அவர் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப மனசுக்கு சென்டிமெண்டா நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகுது. நாம வந்து சாமிக்காக வந்து திருவிழா கொண்டாடலாம். நம்ம பிரிஞ்சு போன சொந்தங்கள், வெளிநாட்டுக்கு போற பசங்க, அம்மா அப்பா பிரிஞ்சுட்டு போற பசங்க, இவங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒட்டுக்கா ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒரு நாள் எல்லாம் சந்தோஷமா ஒரு 5-6 நாள் இருக்கிறதா இந்த திருவிழா கொண்டாடுறது. சாமிக்காக யாரும் திருவிழா கொண்டாடல அப்படிங்கிற சொல்ற சீன்லாம் நிறைய கண்களுக்கிற மாதிரி சீன்லாம் நிறைய இந்த படத்துக்கு இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தம்பிராமையா அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அவர் கொடுத்த ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாரு. எமோஷனலாகவும் நிறைய சீன் வச்சிருப்பாங்க அவருக்கு, அதுலேயும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவந்திகா ஒரு புதுமுகம் நினைக்கிறேன்.
அவங்க வந்து புதுமுகமாக நடிக்க தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனே விஷயம் வந்து திட்டுற மாதிரி வரும். அருமையாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்கலாம், பட் ஸ்கோப் இல்லை அவங்களுக்கு. மற்றபடி ஒரு அடுத்த படத்தில் ஏதாவது வாய்ப்பு வந்து அவங்க நிறைய ஸ்கோப் கொடுங்க, நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது. அதுக்கப்புறம் நிரோஷா, அதுக்கப்புறம் கேஸ் ரவிக்குமார், இவங்கெல்லாம் கேமியோ ரோல் தான். இதில் வந்து கபில் தேவ் சாருமே கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக ரஜினியுமே கேமியோ ரோல் அப்படின்னு சொன்னாங்க, பட் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 25 நிமிஷத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லி ரஜினி இருப்பார். அப்புறம் எதுக்கு அது கேமியோ ரோல், அது தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னாவோட மகாராஜா ரோல். ஏன்னா ஒரு அரசியல்வாதியா அவர் வந்து இந்த கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற அந்த தூண்டுதல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய நேர்த்தியாவே பண்ணியிருப்பாரு. அவரு அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு அவரோட கேரக்டர் இந்த படத்துல. நீங்க படத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்களும் நல்லாவே நடிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் தான். பட் வந்து கதையில வந்து இவங்க ஏன் வந்து ரொம்ப தோய்வடைய வச்சுட்டாங்க இந்த கதையில. இந்த கதையில நிறைய தோய்வுகள் நிறையவே இருக்குது. அதான் அந்த படத்துக்கு வர மைனஸ். மற்றபடி கேரக்டரைசேஷனை வச்சு இந்த படம் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒன் டைம் வாட்ச் போல் தான். ரஜினிக்கு இது வந்து பிலோ ஆவரேஜ் படம் தான் இது. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ராஜன் டெக் மசாலா சேனல். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.